ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு சின்ன வெங்காய பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது சூப்பரான ஒரு குழம்பு, 2-3 நாளுக்கு கெடாமல் இருக்கும். இதுக்கு போடுற பொடியும் நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி பொடியோடு சேர்த்து சொல்கிறேன். நார்மலாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டு செய்யலாம். ஆனால் நம்ம வீட்டிலவே வறுத்து பொடி பண்ணிவிட்டு செய்கிற சின்ன வெங்காய குழம்பு சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம கடாய் சூடு பண்ணி நல்லா ஒரு 2 ஸ்பூன் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் தனியா போட்டுட்டு ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் போட்ட காஞ்ச மிளகா காரமே இல்லைங்க, ரொம்ப காரமே இல்லாமல் ஒரு காஞ்ச மிளகா, அதனால் நான் ஒரு கொஞ்சம் நிறையாவே போட்டேன். நீங்கள் காரமாக இருந்தால் ஒரு 2-3 போட்டாலே போதும். இப்போது இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா வாசனை கமகமன்னு வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதே கடாயில் நம்ம இப்போது நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் கடுகு, அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சிக்கோங்க. நம்ம பூண்டு உரித்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுக்கணும். பூண்டு ஒரு 20 பல் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு 10-15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு நாங்கள் செய்கிற குழம்புங்க. நீங்கள் ஏற்ற மாதிரி அளவு மாற்றிக்கோங்க. நம்ம கருவேப்பிலையும் போட்டு இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படியே விட்டுடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற போட்டு ஜூஸ் எல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் நம்ம ஏற்கனவே வறுத்திருக்கோம். இது இதில் நம்ம 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வறுத்தோன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் தனியாத்தூள் நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டிங்க, சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கலர் அது நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம இப்போது என்ன பண்ணலான்னா, தனியாத்தூள் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன் போடுறோன்னா, நம்ம நான் சொன்ன மாதிரி மிளகா காரமே இல்லை. அப்புறமா இந்த குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு நல்லா சிவப்பாக இருக்கிற மிளகாத்தூள் போட்டோன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ருசிக்கேற்ப உப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம பொடியும் அரைச்சி வச்சிட்டோம், புளியும் ஊற வச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு பண்ணுறது 10 நிமிஷம்தான், ரொம்ப டைமே எடுக்காது. நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பொடி நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நிறைய நாளே எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் போடுவோம். ஆனால் நான் இன்றைக்கி வறுத்து எப்படி செய்கிறதுன்னு, இந்த பொடி பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட புளியோட பச்சை வாடை போகும். அப்புறம் நம்ம போட்ட அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா ஒரு சேர்ந்து வரும். அந்த குழம்பு கமகமன்னு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் நம்ம பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். எண்ணெய் மேலே மிதக்கும். அது வரைக்கும் நம்ம குழம்பு கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குது, பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்கு. அதே மாதிரி எண்ணெய் மேலே கொதிக்குது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.